வாலின்னு ஒருத்தன், அது விஸ்வநாத அண்ணன் இட்ட பிச்சை. நான் ஒரு மேடையில சொன்னேன், விஸ்வநாத அண்ணனை பத்தி ஒரு மேடையில சொன்னேன். விஸ்வநாத அண்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கே வக்கு இல்லை, விஸ்வநாத அண்ணனை சந்தித்த பிற்பாடு எனக்கு சோறு தங்கவே நேரம் இல்லைன்னு சொன்னேன். இருக்கின்ற சுகம் வாங்க தடை போடவோ, மடி மீது தலை வைத்து இழைப்பாடவோ, முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ, கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ. என்ன இவர் அந்த காலத்தில் இருக்காரு பாட்டு எழுதி இசையமைக்கிறதுன்னு. யோ, அதெல்லாம் மாறி போய் 30 வருஷம் ஆகுது. முன்னெல்லாம் குழந்தைய பெத்து அதுக்கு சட்டை தைப்பாங்க, இப்ப சட்டை தைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய நெசுக்கிறேன் நான். எங்கு சென்ற போதும் இதயம் வந்து தேடும், ஊரறிந்த உண்மை சொல்ல நானும் என்னவோ. ருக்குமணியே, சக்கர பெண்ணே, முத்துமொழி, சித்திர கண்ணே, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பாட்டு என்ன பிரமாதமா எழுதினாலும், அதற்கு என்ன பிரமாதமா இசையமைத்தாலும், என்ன பிரமாதமாக ஒரு பாடகரோ பாடகியோ பாடினாலும், நான் எந்த கோவில் கோபுரத்தின் மீது ஏறியும் சத்தியம் செய்து சொல்வேன், அது ஒரு டைரக்டர் பிக்சரைசேஷனால தான் அது வெற்றி அடையும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். ஒரு காலத்தில் டைரக்டர்களுடைய டாமினேஷன் இருந்தது. டைரக்டருக்கு நேரம் சிகரெட்டே குடிக்க மாட்டாங்க ஹீரோக்கெல்லாம்.
இப்ப பத்த வச்சே கொடுக்க வேண்டியது இருக்கு டைரக்டர். நான் ஏதோ சொல்லி பத்த வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த வயசுல பொய் பேசக்கூடாதுன்னு. பொய்ய பேசி பேசி தான் பொழுதைய போக்கியாச்சு. கடைசி காலத்திலேயாவது கொஞ்சம் உண்மையை பேசுவோமேன்னு பேசினேன். அஞ்சு வீரல் பட்டால் என்ன, அஞ்சூதத்தை தொட்டால் என்ன, தொட்ட சுகம் உண்டா என்ன, துள்ளும் இன்பம் பண்டா என்ன, தொட்ட சுகம் உண்டா என்ன, துள்ளும் உள்ளம் பண்டா என்ன, சிவிதழை கண்டால் என்ன, தேனெடுத்து உண்டால் என்ன, கொத்து மலர் செண்டா என்ன, கொஞ்சம் மன்னன் வண்டா என்ன, புத்தும் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். ஏட்டை புரட்டி பாட்டி படிக்கும் வீட்டு புலவன் நாயகி நான், புத்தம் புதிய புத்தகமே. சரோஜா தேவி அவர்களை என்னுடைய பாட்டுகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவங்க அவங்க நடிப்பு தான். படகோட்டி நான் 1000 பாட்டு எழுதினாலும் இன்னும் படகோட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த படகோட்டி பாட்டு தான் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த படகோட்டி நடிச்சது யாரு? தொட்டால் பூமலரம் எழுதினா பத்தாதா? நான் யாரை பத்தி எழுதுறேன்னா அவங்க பூ மாதிரி இருக்க வேண்டாமா? என்ன காவியமான படங்கள், மறக்கக்கூடியதா? பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தும் தெளிவதில்லை, ஹோய் பித்தும் தெளிவதில்லை. வெட்கமில்லாமல் வழங்கிச் செல்லாமல் சொர்க்கம் தெரிவதில்லை, ஓ சொர்க்கம் தெரிவதில்லை. தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. பிரசிடென்சி காலேஜில் 21 வயசு. அவர் அங்கே வருவார், அவர் மாமாவை பார்க்க. அவரும் பெரிய பாட்டு ரசிகர். இந்த பாட்டை கேட்கணும் அப்படி இப்படின்னு. அண்ணா இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு போட்டுங்க, அந்த வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழி போடுங்க, அருமையான பாட்டுன்னு திரும்பி திரும்பி அத்திப்பழ கண்ணத்திலே கிள்ளி விடவா, இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா, அத்திப்பழ கண்ணத்திலே கிள்ளி விடவா, இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா, அள்ளி விழி துள்ளி விழ கோபம் என்னவோ, இங்கே அஞ்சி அஞ்சி கொஞ்சுவதில் லாபம் என்னவோ, லல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 
வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? ஏவிஎம்ல இருந்து கார் வருது. நான் நிதானத்தில் இல்லை. என்னை அழைத்து வர சொல்லி தாடை சுந்தரம்னு விஸ்வநாத் ராமூர்த்தியுடைய ப்ரோக்ராம் இன்சார்ஜ். நான் சொன்னேன், கண்ணாசனோட தானே கம்போசிங், என்ன கூப்பிடுறீங்கன்னு. இல்லை, செட்டியார் இந்த பாட்டை உங்களை வைத்து எழுத சொல்லி இருக்கிறார். நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளன்னைக்கு ஷூட்டிங். இப்ப நீங்க பாத்தீங்களா, அவளுக்கு என்ன அழகிய முகம், அந்த பாட்டு தான் சர்வர் சுந்தரத்துல. ரசிகன் சிற்றிடை என்பது முன்னழகு, சிறுநடை என்பது பின்னழகு, சிற்றிடை என்பது முன்னழகு, சிறுநடை என்பது பின்னழகு.